ஹே டிசைனர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் டிசைனை பற்றி தான். ஸோ மெட்டீரியல் டிசைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட பர்பஸ் என்ன அண்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட டிசைனிங் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய யூஎக்ஸ் டிசைன் சீரீஸில் தொடர்ந்து யூஐக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் டிசைனிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் ஒரு பர்ஃபெக்ட் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அண்ட் பிஃபோர் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ரல் மல்டிமீடியா ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனல் பஃப் டுட்டோரியல். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. அண்ட் இதில் நிறைய மல்டிமீடியா ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட்டிங், அனிமேஷன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், வீடியோ எடிட்டிங் எல்லாமே இந்த சேனலுக்குள்ளே இருக்கும். ரீசெண்டாக கூட நம்ம அஃபினிட்டி ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக டிசைனிங் மட்டும் பார்க்கணும், ஒன்லி டிசைனிங்ஸை மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டிசைனர் லிங்கம் அப்படின்னு என்னோடய டிஎல் இன்னொரு சேனல் வந்து இருக்குது. ஸோ இந்த சேனல் டெஃபினெட்லி உங்களுடைய டிசைனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோட பேர் உதயலிங்கம், ஐம் டிசைனர் அண்ட் மென்டார். ஸோ நீங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், யூ கேன் டாக் வித் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மெட்டீரியல் டிசைன்னா என்ன அப்படின்றத ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வரலாம். 2012க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்ஃபேக்ட் 2009லேயே ஸ்டார்ட் ஆனாலும் கூட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2011, 2012. இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த வருஷம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அதே மாதிரி வெப் டிசைனர்ஸாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸை டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம ஜென்ரலாக கூகுளில் போயிட்டு மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப் இன் 2012 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா we can see some set of images. இந்த ஃபோனோட அப்ளிகேஷன்ஸோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய இமேஜஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பிஎன்ஜிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் எஸ்விஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகலை. ஸோ மோர் ஆஃப் ஒரு அப்ளிகேஷனோட ஐக்கானாக இருக்கட்டும், இல்லை வந்து எனிதிங் ரிலேட்டட் டு த ஆப் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயுமே ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. டிசைனர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட் இன் 2010 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அமேசான் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இது வந்து அந்த டைமில் வந்த அமேசான் வெப்சைட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இதில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஸ்க்ரீன்ஸஸ், இன்ட்ராக்ஷன், லுக் அண்ட் ஃபீல்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி வந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸும் இருக்காது. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன் இல்லாமல் டிசைனர்ஸ் அவங்கவுங்க ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வெப்சைட் அப்படின்னா கூட ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது எல்லாமே வந்து ஒரு சைஸிங் இல்லாமல் இருந்தது. இப்போ பொதுவாக நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது கிராமர் அண்ட் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? அந்த மாதிரி கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து 2014 லான்ச் பண்ணுறாங்க, June 25. இந்த மெட்டீரியல் டிசைனில் வந்து ஒரு ப்ராப்பரான லே அவுட்டு, ரெஸ்பான்சிவ் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ட்ரான்சிஷன்ஸ், பேடிங், சைசிங்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் கைட்லைனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இனிஷியலி மெட்டீரியல் 1 அப்படின்னு இருந்தது, அது 1.0. லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டிசைன் 2 வந்து லான்ச் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அபவுட் 2018 வந்து பார்த்திங்கன்னா ரிவாம்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிவாம்பிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப மாடர்னைஸ்டாக சேஞ்ச் பண்ணப்படுது. 21க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து லான்ச் பண்ணுறாங்க, மெட்டீரியல் டிசைன் 3. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்குமே 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் மெட்டீரியல் டிசைன் 1 போனீங்கன்னா அதோட பாட்டம்லேயே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் டிசைன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ மெட்டீரியல் டிசைன் 3 நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிவ்டு வெர்ஷன்ஸில் மெட்டீரியல் டிசைன் 1 and 2 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் பேஸ் தான். பட் ஆப்வியஸ்லி 1 யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் யூஸிங். 2 பெரும்பாலான இடங்களில் அதிகமாக இருக்குது. 3 வந்து பீப்புள் ஆர் அடாப்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
பேசிக்காக ஒரு மெட்டீரியல் டிசைனோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இட் இஸ் லைக் ஒரு ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கலர் அப்படின்னா, கலருக்கு என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து ஐகான்ஸ் அப்படின்னா, ஐகான்ஸுக்கு என்ன கைட்லைன்ஸஸ் இருக்குது, ஐகானோட சைஸ் என்ன, அண்ட் இமேஜரி லைக் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சைசிங்ஸ் அண்ட் அதோட லேஅவுட்ஸ். அண்ட் டைப்போகிராஃபி, நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டைப்போகிராஃபி, சைஸஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கைட்லைனை கொடுக்கறது தான். ஸோ இந்த மெட்டீரியல் டிசைனை வந்து நீங்கள் மேக்ஸிமம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஐ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் யூஐ வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான கைட்லைனில் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அதை தவிர்த்து அனிமேஷன்ஸ் லைக் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கணும், கிளிக்ஸ், கரோசல்ஸ், ஸ்லைடு, ஸ்விட்ச், இதெல்லாம் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஃபுல் இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி காம்பனன்ட்ஸ், ஒரு ஒரு அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்ணணும்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று தேவை. உதாரணத்துக்கு பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ ஹவு த பாட்டம் நேவிகேஷன் ஷுட் ஒர்க், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஆண்ட்ராய்டு. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11, 12ன்னு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து தான் வந்து அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் இது எல்லாமே ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கே தெரியும் 2014லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அந்த அளவுக்கு வந்து மொபைல் கிரேஸாக இல்லை, ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனால் 2016க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாச்சு. அதை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. அப்போ கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் 2 வந்து லான்ச் பண்ணுறாங்க. டிசம்பர் 2018 அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து இன்னும் க்ளீனான வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ டிசைன் அப்படின்னு எடுக்கும்போது டிசைனை நீங்கள் எப்படி பண்ணணும், உதாரணத்துக்கு லே அவுட் அப்படின்னா லே அவுட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஆப் பார்னா என்ன, நேவிகேஷன் பார்னா என்ன, அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் மேட் அ கலர் சிஸ்டம், எப்படி கலர் சிஸ்டமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், எந்த கலரை யூஸ் பண்ணணும், அந்த கலரோட வேல்யூஸ் எப்படி இருக்கணும், எந்த கலருக்கு என்ன கலர் ஃபோர்க்ரவுண்ட் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும், கலரோட ரேஷியோஸ், இப்படி கலர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அண்ட் டைப்போகிராஃபி அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் வந்து நான் வந்து மெட்டீரியல் டிசைன் 1ல் டைப்போகிராஃபி காமிச்சேன். திங்க் அபவுட் திஸ் டைப்போகிராஃபி, திஸ் இஸ் அமேசிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்டோட ஹெட்டிங், சப்ஹெட்டிங் அண்ட் பாடி கேப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி கூகுளோட ஃபாண்ட்ஸை தான் இதில் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கோட் இன்டகிரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட சிஎஸ்எஸ் கோட் இருக்கும், ஆண்ட்ராய்ட் கோட்ஸ் இருக்கும், அண்ட் ஃப்ளட்டர் கோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஆல் த டைப் ஸ்கேல்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஹெட்டிங்னா என்ன கொடுக்கணும், பாடினா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் வில் கோ ஃபார் அ காம்பனன்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த இந்த பாட்டம் ஆப் பாருக்கும், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இதோட பாட்டம் ஆப் பாருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இது இஸ் பாட்டம் நேவிகேஷன். கிளிக் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதோட யூசேஜஸ் என்ன, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக அதோட யூசேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட பேசிக் அனாட்டமி இருக்கும், அதில் என்னென்னலாம் பண்ணணும், ஒரு இதுக்கும் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ், விஷுவல் லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டிசைன் க்ரியேஷன்ஸுக்காக கூகுள் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஸ்பெக்ஸ். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் அப்படின்றது எதுக்காக, நம்ம ஒரு 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 மெட்டீரியல் டிசைனில் ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காம்போனண்ட்டோட எக்ஸாக்ட் சைஸு, வேல்யூஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டிசைனில் வந்து இந்த ஒரு காம்போனண்ட்டையும் நான் தனியாக ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் எடுத்து 2.0 செப்பரேட்டாகவும் 3 செப்பரேட்டாகவும் நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஸ்பெக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ஸ்பெக்ஸ் வருது அப்படின்றத பொறுத்துட்டு இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காம்போனண்ட்டையுமே நான் எடுத்து தனித்தனி வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட் க்ரியேஷன்ஸுக்கும். ஸோ இதில் எல்லா டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3.0லையும், அதாவது மெட்டீரியல் டிசைன் 3லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலர் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும். ஸோ இப்போது 3 அப்படின்றது இது இப்போ இருக்கக்கூடிய மாடர்னைஸ்டு கலர் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து 2வையும் ஃபாலோ பண்ணலாம், 3யும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆனால் பட் 1 பண்ணாதீங்க,
2 ஆர் 3 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். 3 வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் லெவல் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டிங்கன்னா தாராளமாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு ஐகான்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஐகானோட டிசைன் ஐகான்ஸ்னால் என்ன, லைக் ஆல் த ஐகான்ஸ் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸஸில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இப்போ ஆப் பார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பாட்டம் ஆப் பார் பார்க்குறதுக்கும் இங்கே நீங்கள் இந்த ஆப் பார் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி திஸ் திங், இதோட டாப் ஆப் பாரை பாருங்கள், இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் மெட்டல் டிசைன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக வேறு மாதிரி கொடுத்துருவோம். ஸோ வில் கோ ஃபார் டாப் ஆப் பார். ஸோ இதில் வந்து டோட்டலாக வேறு ஒரு ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்கும். ஸோ யூ கேன் அடாப்ட் த ஸ்டைல்ஸஸ். நீங்கள் 3 ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாக 3 ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஃபாலோ பண்ணி போகிறீங்கன்னா ஃபுல்லாக 2 ஃபாலோ பண்ணுங்கள். பட் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா லைக் வி ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் வித் டிசைன் ஸ்டைல்ஸஸ். ஸோ இந்த மெட்டீரியல் டிசைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டிசைனர் அவங்க யூஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக மெட்டீரியல் டிசைனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை கேஸ் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் என்ன பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அதோட வேல்யூஸ் என்ன, இது எதுவுமே தெரியாமல் அப்படியே ஸ்டக் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையுமே நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இதர் காம்பனன்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்பெக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லா காம்பனன்ட்ஸுமே நான் தனித்தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய டிசைன் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கற்றுக்கணும் அப்படின்னா டிஎல் என்னோட சேனல் டிசைனர் லிங்கம், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் மல்டிமீடியா, நியூ லான்ச்சிங் சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஃப் டியூட்டோரியல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஏதாவது டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் என்னோட ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் என்கொயர் பண்ணுங்கள். ஸோ டெஃபினெட்லி என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு கால் பேக் வரும். வில் கிவ் ஆல் த கோர்ஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் டிசைனிங்கை பற்றி தமிழில் தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.